ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கட்லா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் குழம்புக்கு தேவையான தேங்காயை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. பெரிய கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு வதக்கி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மீன் குழம்பு பொடி, தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, குழம்பு மசால் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கட்லா மீனை போட்டு 2 கொதி விட்டு இறக்கிடுங்க. அருமையான கட்லா மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் டு ஆல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.